வேஸ்லி அந்த ஊரில் மிக முக்கியமான ஒரு ஆள். ஓரளவுக்கு நிலங்கள் இருக்குது, பணமும் இருக்குது. விவசாயம் செய்து தன்னுடைய பிழைப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப கஞ்சனான ஆளும் இல்லை, ஊதாரியான ஆளும் இல்லை. தேவைக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி செலவு செய்யக்கூடிய ஒரு நபர். அப்போ தன் நிலத்தில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அந்த குறைந்த அளவுக்கு ஒரு நல்ல அளவு அதிக அளவிலான இடத்த வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு நாள் சாயந்தரம் தன்னுடைய நிலத்திலேருந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிற வழியில் தனக்கு முன்னாடி 2 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்க ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு போகிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு போகிற விஷயத்த காது கொடுத்து வேஸ்லி கேட்குறான். அந்த 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு நிலப்பிரபு இருக்கான், அவனுக்கு பேராசையே இல்லை, ஆனால் ஒரு நிபந்தனை போடுறான் அப்படின்னு சொல்கிறான். 2வது ஆள், என்ன நிபந்தனை என்ன அப்படின்னு இல்லை, நான் கேள்விப்பட்டேன், அவனுக்கு 3000 ரூபில்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துக்கோ, நீ கை காட்டுற அளவுக்கு என்னென்ன இடம்லாம் நீ கேட்குறியோ அதெல்லாம் வந்து தான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் இப்படி பேராசை இல்லாத ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு வேஸ்லிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு. அப்போ 2வது ஆள் கேட்குறான், இது எப்படி யாருன்னா நம்புறது, இது எப்படி நம்புறது, யாருன்னா வாங்கியிருக்காங்களா அப்படின்னா, முதல் ஆள் சொல்கிறான், நானே சாட்சி, நானே போன மாதம் இந்த மாதிரி ஒரு தகவல் கேள்விப்பட்டு அந்த ஊரை கண்டுபிடிச்சி போய் அந்த ஆளை பார்த்தேன். போன நாளைக்கு என்னை தங்க வச்சு அன்றைக்கி நைட்டு எனக்கு விருந்தெல்லாம் கொடுத்து, நீங்கள் நீ நைட்டு தூங்கு, காலையில் விடிய காலையில் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன் அப்படின்ட்டு நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் விடிய காலையிலே என்னை எழுப்பி அந்த இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். ஒரு மேட்டான ஒரு பகுதிக்கு மேலே ஏறி அங்கேருந்து காமிச்சான், இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது என்னவோ ஒரு ஏதோ தரிசு நிலமாக இருக்கும், ஒன்றுமே உபயம் இல்லாத நிலமாக இருக்கும்னு பார்த்தா அப்படி இல்லாமல் முழுக்க பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுறான். காட்டிட்டு 3000 ரூபில் வாங்கிட்டு, உனக்கு கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் உனக்கு எவ்வளோலாம் வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். நானும் அங்கேருந்து பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பசுமையான இடத்த எல்லாத்தையும் எனக்காக நான் எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட எழுதிக்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும், இந்த தகவல் சொல்லிகிட்டு இருந்த தகவல் வேஸ்லிக்கு ஃபுல்லாக கேட்டுறான். கேட்டவொடனே அவனுக்கு இருப்பு கொள்ளாமல், நீ சொல்கிறது நிஜம்தானா, எனக்கும் அந்த நபருடைய தொடர்பு கொடு, அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் தகவல்லாம் சொல்கிறான். உடனடியாக போயிட்டு அந்த நபர் யார், அந்த ஊர் எங்கே இருக்குது, எல்லா தகவலையும் திரட்டிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அவன்கிட்ட 3000 ரூபில்கள் பணம் இருக்குது. அப்போ அந்த 3000 ரூபில்களை எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்திட்ட எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு கூட ஒரு உதவியாளரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிராமத்தை நோக்கி போகிறான். அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பகுதியில் போய் சுற்றி எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அவரை கண்டுபிடிச்சிடோடனே அந்த நபரும் அவர் முன்னாடி முதல் ஆள் சொன்னதை போலவே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சு, நீங்கள் நைட்டு படுங்க அப்படின்னா உங்களுக்கு உணவுலாம் கொடுத்துட்டு காலையில் நானும் என்னோடய உதவியாளர் வருவோம், உங்களை இடம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது, கூட வந்த உதவியாளர் தூங்கிடுறாரு. வேஸ்லிக்கு தூக்கமே வரல. ஏன் அப்படின்னா வேஸ்லி கொஞ்சம் பொறாமையும் கொஞ்சமாக பேராசையும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் இப்போ உனக்கு தூக்கமே வரல நைட்டெல்லாம். எப்படி நம்ம எவ்வளோ இடம் பார்க்க போகிறோம், எவ்வளோ இடத்த நமக்கானதாக மாற்ற போகிறோம், 3000 ரூபிலுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம தேத்திக்கணும் வரணும் அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கிறான். தூக்கமே வரல. தூங்காமே அடுத்த நாள் விடிய காலையில் ஆயிடுச்சு. அந்த இடம் கொடுக்கக்கூடிய நபருடைய உதவியாளர் இவங்களை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து முகம் கைகாலெலாம் கழுவிக்கிட்டு அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. போனால் உண்மையாகவே அந்த முதல் நம்பர் சொன்னது போலவே அந்த இடம் விற்கக்கூடிய ஆள் ஒரு இடத்த கொண்டு போய் காட்டுறாரு. காட்டினோடனே அது முழுக்க பயிருக்கு அறுவடைக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்குது. பார்த்துட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் 3000 ரூபில்கள் பணத்தை இவர் வாங்கிக்கிறார். அதாவது தன்னுடைய தொப்பியை காட்டுறாரு, இதில் தொப்பியில் நீங்கள் அந்த பணத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வேஸ்லிக்கிட்ட அந்த நபர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, உங்களுக்கு பொழுது சாயத்துக்குள்ளே டைம், நீங்கள் இப்போ இருந்து ஈவினிங் அந்த சூரியன் மறைகிறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஆகுறீங்களோ அவ்வளோ இடம் உங்களுக்கான சொந்தமானது அப்படின்னு சொல்கிறார். அப்போது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ இதில் உனக்கு எவ்வளோ தூரம் நீ நடந்து போகிறியோ அவ்வளோ தூரம் உனக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யாராக இருந்தாலும் ஒரு ஆசை வரும் இல்லை. ஆனால் வேஸ்லிக்கும் அதே ஆசை வருது. அப்போது அந்த ஆசை மிக கொடூரமான ஒரு பேராசையாக மாறிப்போகுது. அப்போ அங்கேருந்து நடந்து போகிறான். போக 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 போயிட்டே இருக்கான். நடந்து பயிர் வைக்கக்கூடிய இடம், பசுமையான இடங்கள், எந்தெந்த இடம்லாம் போகிறோன்னா அந்த இடத்தெல்லாம் வளைஞ்சு போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அப்படியே போயிடுது. அப்போ மதியம் வரைக்கும் ஒரு
எவ்வளவு தூரம் தள்ளி வர முடியுமோ அவ்வளோ வேகம் தள்ளி வந்துட்டதை உணர்றான். அப்போ இங்கேருந்து நம்ம திருப்பி போனோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பொழுது சாயும் போது அந்த ஆளுடைய இடத்துக்கு நம்மளால் போயிட முடியும் அப்படின்னு சொல்லி சரி இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு வரான். இப்போ வர வழியில் நிறைய அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்க்குறான், பசுமையான இடங்களெல்லாம் பார்க்குறான். அது எல்லாத்தையும் சுற்றி 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 போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு ஆசை அதிகமாகிட்டே இருக்குது. வர வழியில் வந்து நேரம் ஆக 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 என்னுடைய நடக்கிற வேகம் அதிகமாகுது. அப்போது கீழே விழுறான், வந்து கல் தடிக்க விழுறான், சட்டை கிழியுது, பேண்ட்டு கிழியுது, கை காலிலெல்லாம் வந்து காயம் ஏற்படுது. எதுவுமே கண்டுக்கல, வேகமாக வந்துக்கிட்டே இருக்கான். இந்த வேகமாக வந்தாலுமே பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல இடம் இருந்தது, அந்த இடத்தையும் போய் அப்படியே சுற்றிட்டு அந்த இடம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு போகிறது. அப்போது இந்த ஒரு பக்கம் ஆசையும் இருக்குது, ஒரு பக்கம் இந்த நடந்து வர்றது அடிபடுறது எல்லாம் நடக்குது. வர வழியில் ஒரு குழியில் விழுந்துருவான். குழியில் விழுந்தும் அதையும் கண்டுக்காமல் திருப்பியும் காயத்தையும் பொருட்படுத்தும், திருப்பி வேகமாக அங்கேருந்து நடக்க ஆரம்பிப்பான். அங்கேருந்து நடந்து வந்து பார்த்து வேறு ஒரு இடத்த பார்ப்பான். அந்த இடத்த பார்த்தோன்னே திருப்பி அந்த இடத்த போய் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம், அது நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு திருப்பி வழிக்கே வரும். அந்த வழிக்கே மேற்கு பக்கம் நோக்கி வந்துக்கிட்டே இருப்பான். அப்போது வர வழியில் திருப்பி ஒரு பாறையில் போய் மோதிடுவான். பாறையில் மோதி அடிபட்டு கீழே விழுந்தும் அதனால் தன்னால் எழுந்து நடக்காத போதும் தனக்கு உள்ள ஒரு வெறி, நம்ம எழுந்து நடக்கணும், எவ்வளோ முடியுமோ போகணும், எவ்வளோ இடத்த நம்மளால் அடைய முடியுமோ அவ்வளோ அடையணுன்ற அந்த வெறி அவனை வந்து உத்வேகப்படுத்திக்கிட்டே இருக்கும். திருப்பி எழுந்து வேகமாக நடந்து வர ஆரம்பிப்பான். அப்போது வழியில் திருப்பி இன்னொரு இடத்த, ஒரு பசுமையான இடத்த பார்ப்பான். அந்த இடமும் நம்மள்தான் இருக்கும், ஏன் விடுவானே அப்படின்னு. அப்போது தன்னுடைய இலக்கு அடைய போகிற இடம், அதாவது அந்த இடம் கொடுக்கக்கூடிய நபர் சொன்ன இடத்துக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி கூட தடிக்கு கீழே விழுந்துட்டு திருப்பி எழுந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திருப்பி ஒரு இடத்த பார்ப்பான். இந்த இடத்த ஏன் விடுவானே, பக்கத்துலேயே இருக்கே நம்ம இடத்து பக்கத்துலேயே ஏன் விடும், திருப்பி அதை போயிட்டு வருவான். அப்போ இறுதியாக அந்த இடத்த திருப்பி வந்தடையக்கூடிய இடம் வரப்போகுது. அப்போது அந்த நபர் இருக்கக்கூடியதை பார்த்துடுறான். அந்த நபர் இருக்கக்கூடிய கிட்ட வந்து அப்படியே வேஸ்லியை மயங்கி கீழே விழுந்துருவான். அந்த இடம் விற்கக்கூடிய நபர் தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு ஒரு 6 அடி நீளமோ 2 அடி அகலமோ ஒரு 6 அடி ஆழமோ இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை தோண்டு, அந்த பள்ளத்தை தோண்டி இவன் அதுக்குள்ளே போட்டு புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இந்த கதை லியோ டால்ஸ்டாயுடைய எவ்வளவு நிலம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கதை. டால்ஸ்டாயோட நிறைய கதைகள் குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு தகுதியான கதைகள். இந்த கதை ஒரு பேராசை நிறைந்த ஒரு மனிதன் எவ்வளவு தூரத்துக்கு போவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இதுபோல் ஒரு கதையில் நாம் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி.